ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் இந்த லெக்சரை கவனிக்கும்பொழுது உங்களுக்கு கணக்கு புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை போர்டில் நடத்தி பதிவிடுறேன். இப்போ இந்த கணக்கை பாருங்கள். ஹவு மெனி 5 digit prime numbers can be obtained by using all the digits 1, 2, 3, 4 and 5 without repetition of digits. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 எண்கள் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 மற்றும் 5. இந்த 5 எண்களையும் இலக்கங்களை பயன்படுத்தி எண்களை உருவாக்கணும். ஒரே இலக்கம் திரும்ப வரக்கூடாது. அந்த எண்கள் பூரா 5 இலக்க எண்களாக இருக்கணும். அடுத்தது, அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற 5 இலக்க எண்களில் எத்தனை எண்கள் பகா எண்களாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி பகு எண்கள்னால் என்ன, பகா எண்கள்னால் என்ன, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பகு எண்கள் அப்படின்னா பகுபடக்கூடிய எண்கள், அல்லது எந்த எண்ணை பகுக்க முடியுமோ அதை பகு எண்கள் அப்படிம்போம். அதை நாம் இங்கிலீஷில் காம்போசிட் நம்பர் அப்படிம்போம். அடுத்தது பகா எண்கள், அதாவது பகுக்க முடியாத எண்களை பகா எண்கள் அப்படிம்போம். அந்த நம்பர்ஸை நாம் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிம்போம். இந்த இடத்துல பகுத்தல் அப்படின்னா காரணிப்படுத்துறதுன்னு அர்த்தம். காரணி அப்படின்னா பெருக்கல்லையும் வகுத்தல்லையும் வர்றதை காரணி அப்படிம்போம். அதுவே கூட்டல்லையும் கழித்தல்லையும் வர்றதை நாம் உறுப்புகள் அப்படிம்போம், டேர்ம்ஸ் அப்படிம்போம். இப்போ எல்லா எண்களையுமே நாம் ஒன்றால் வகுக்கலாம் மற்றும் அந்த எண்ணாலேயே வகுக்கலாம். இது எல்லா எண்களுக்கும் பொருந்தும். ஆனால் ஒரு சில எண்களை ஒன்றால் வகுக்க முடியும் மற்றும் அந்த எண்ணாலேயே வகுக்க முடியும். இதை தவிர வேறு எந்த எண்களாலையும் வகுப்படாது. அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிம்போம், அதாவது பகா எண்கள். அடுத்த கேட்டகரி ஆஃப் நம்பர்ஸ் பகு எண்கள், அதாவது காம்போசிட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸையும் நாம் ஒன்றால் வகுக்கலாம், அதே எண்ணாலேயே அந்த நம்பரை வகுக்கலாம். இது இல்லாமல் மற்ற ஏதாவது குறைந்தபட்சம் 2 எண்களால் வகுப்படும். அது ஏன் 2 எண்கள்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்கும் பொழுது நமக்கு அங்கே ஈவுன்னு ஒன்று கிடைக்கும். இப்போ இந்த ஈவும் ஒரு காரணி தான் உங்களுக்கு. அதாவது டிவைசர்னு ஒன்று இருக்குது, டிவைட் பண்ணும்போது ஒரு கோஷன்ட் கிடைக்கும். இப்போ இந்த டிவைசர் அண்ட் கோஷன்ட் இது ரெண்டுமே அந்த வகுப்படும் எண்ணுக்கான காரணிகள் தான். உதாரணத்துக்கு 6ன்னு இருக்குது, 6 2ஆல் வகுக்கிறோம், மீதி இல்லாத வகுக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 2 ஒரு காரணி. சரி, 2ஆல் வகுக்கும்பொழுது ஈவுன்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா, அது இந்த இடத்துல 3. 6 2ஆல் வகுக்கிறப்ப ஈவு 3 கிடைக்கும். இப்போ 2ஆல் வகுக்கும்பொழுது தான் உங்களுக்கு 3 ஈவுன்னு வருது. பட் அதே 3ஆல் வகுத்தா ஈவு 2ன்னு வரும். ஸோ ஒரு எண்ணை வேறொரு எண்ணால் வகுக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக ஒரு ஈவு கிடைக்கும். இப்போ அந்த ஈவும் உங்களுக்கு ஃபேக்டர் தான். நீங்கள் எந்த நம்பரை வேணால் எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு 10 இருக்குது, அது 2ஆலையும் வகுக்கலாம், 5ஆலையும் வகுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வகுத்தல் அப்படின்னு வரும்பொழுது தன்னைத்தானே வகுத்தல், ஒன்றால் வகுத்தல், இது ரெண்டையும் விட்டுடணும். ஏன்னா அது ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு எண் மற்றொரு எண்ணால் வகுப்படுது அப்படின்னாக்கா அந்த மற்றொரு எண் அப்படிங்கிறது ஒன்றாகவோ அல்லது அதே எண்ணாகவோ இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்கே இன்னொரு உதாரணமாக 10 எடுத்துங்க. 10 நாம் 2ஆல் வகுக்கலாம், 5ஆல் வகுக்கலாம். 2ஆல் வகுக்கும்பொழுது ஈவு 5, 5ஆல் வகுக்கும்பொழுது ஈவு 2. இதே போல் நீங்கள் மற்ற நம்பர்களை வகுக்கும் பொழுது 2க்கு மேற்பட்ட எண்கள் கூட வகுக்கலாம். உதாரணத்துக்கு 30 இருக்குது, 30 2ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், 5ஆல் வகுக்கலாம், 6ஆல் வகுக்கலாம், 10ஆல் வகுக்கலாம், 15ஆல் வகுக்கலாம். இந்த மாதிரி மீதி இல்லாத வகுக்கக்கூடிய எண்களை பூரா நாம் காரணிகள் அப்படிம்போம். இதுதான் உங்களுக்கு பகு எண்களுக்கும் பகா எண்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சுங்க. இதில் இன்னும் ஒன்று இருக்குது, அதை பல எபிசோடில் சொல்லியிருக்கோம், கிளாஸாக கூட நடத்தியிருக்கோம். அது என்னன்னாக்கா ஒன்றுக்கொன்று பகா காரணிகள், கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிம்போம், அல்லது ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு ஈச் அதர், அல்லது ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு ஒன் அனதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 15ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 8 நம்மளால் பகுக்க முடியும், அதாவது காரணிப்படுத்த முடியும். 2ஆல் வகுக்கலாம், 4ஆல் வகுக்கலாம். 15 அதே போல் 3ஆல் வகுக்கலாம், 5ஆல் வகுக்கலாம். ஆனால் 2 எண்களுக்கும் பொதுவான காரணி கிடையாது. அந்த மாதிரி பொதுவான காரணி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த 2 எண்களையும் நாம் கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிம்போம், அதாவது ஒன்றுக்கொன்று பகா எண்கள்,
அல்லது பொது காரணி அற்ற எண்கள் அப்படிம்போம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. அடுத்தது, ஒரு எண்ணை ஒரு எண்ணால் வகுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு சில சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப எளிமையான வழிமுறைகள் தான். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸில் நடத்தியிருக்கோம். பட் இப்போது தனிப்பட்ட முறையில் இந்த எபிசோடுக்காக இதெல்லாம் நடத்துகிற மாதிரி இருக்குது. காரணம், இது சிசாட்டில் ஏற்கனவே கேட்ட கணக்குகளுக்கான விளக்கம். அதனால தான். ஸோ இந்த கணக்கை நீங்கள் இண்டிபெண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த தகவல் தேவை. அதுக்காக தான் இது. இப்போது ஒரு எண்ணை 2ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த எண்ணோட கடைசி இலக்கம், அதாவது 1ஆம் இடம் சொல்லணுங்களா, யூனிட் பிளேஸ், அந்த இடத்துல உங்களுக்கு ஈவன் நம்பர் இருக்கணும். அதாவது இரட்டைப்படை எண் அல்லது 0 இருக்கணும். இந்த எண்ணை நாம் இரட்டைப்படை எண் அப்படிம்போம், ஈவன் நம்பர் அப்படிம்போம். இப்போ அடுத்தது 3ஆல் வகுக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னென்னா, அந்த எண்ணோட இலக்கங்களை பூரா கூட்டுங்க. ஒரு இலக்கத்தையும் கூட்டணும். அந்த மாதிரி இலக்கங்களை கூட்டும் பொழுது கடைசியில் உங்களுக்கு ஒரு கூட்டுத்தொகை கிடைக்கும். அந்த கூட்டுத்தொகை ஓர் இலக்க நம்பராக இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு மேலே ஈரிலக்கம் 3 இலக்கமாக இருந்தால் அந்த இலக்கங்களையும் கூட்டுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து கூட்டிகிட்டே போங்க. கடைசியில் ஒற்றை இலக்கம் கிடைக்கிற வரைக்கும் கூட்டுங்க. அந்த ஒற்றை இலக்கத்தை நாம் டிஜிட்டல் ரூட் அப்படிம்போம். அந்த மாதிரி அடுத்தடுத்து கூட்டிகிட்டே வரும்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒற்றை இலக்கமானது, அதாவது அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண்ணை 3ஆல் வகுக்கலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு கண்டிஷன். அதே போல் அந்த எண்ணை 4ஆல் வகுக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா, அந்த எண்ணின் கடைசி 2 இலக்கங்களை பாருங்கள். அதாவது 1ஆம் இடம் 10ஆம் இடம், தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ். அந்த 2 இலக்கங்களையும் எடுத்து பாருங்கள். அந்த 2 இலக்கங்களையும் 4ஆல் வகுக்க முடியும்னா அந்த முழு எண்ணையும் நாம் 4ஆல் வகுத்துடலாம். அதாவது அந்த எண்கள் முடியும் பொழுது கடைசியில் இருக்கக்கூடிய 2 இலக்கங்களும் 4 மடங்காக இருக்கணும். உதாரணத்துக்கு 24 முடியுதுன்னு வச்சுக்கிங்க, அந்த நம்பரை நாம் 4ஆல் வகுத்துடலாம். இப்போ 88 முடியுது, அந்த நம்பர் 4ஆல் வகுத்துடலாம். 36 முடியுது அப்படின்னாலும் அந்த நம்பர் 4ஆல் வகுத்துடலாம். காரணம், அந்த கடைசி 2 இலக்கத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிறது 100 மடங்கு. இப்போ 100 மடங்குன்னு வரும்பொழுது நாம் அதை 4ஆல் வகுக்க முடியும். ஸோ மீதி இருக்கிற இந்த 2 நம்பரை 4ஆல் வகுத்தா போதும். உதாரணத்துக்கு 564 இருக்குது. அது எப்படி பிரித்து எழுதுவோம்? 500 + 64 எழுதுவோம். இப்போ 500 அப்படிங்கிறது 100 மடங்கு. ஸோ அதை 4ஆல் வகுக்கலாம். ஆக மீதி இருக்கிறது இந்த 64. அதை 4ஆல் வகுக்க முடிஞ்சால் மொத்த நம்பர் 564ஐயும் 4ஆல் வகுத்துடலாம். ஓகே. அடுத்தது 5ஆல் வகுக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு நம்பர் 5ஆல் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கம் என்னென்னு பாருங்கள். அதாவது கடைசி இலக்கம் அது 5ஆக இருக்க வேண்டும் அல்லது 0வாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் அந்த நம்பரை நாம் 5ஆல் வகுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த கணக்கு பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த 5 நம்பர்ஸையும் 5 இலக்கங்களாக மாற்றி நிறைய எண்களை உருவாக்குறோம். இதில் எத்தனை எண்கள் உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்கல. அதே சமயத்தில் எத்தனை எண்கள் உருவாக்க முடியும்னு தெரிஞ்சாதான் அதில் எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இதில் எத்தனை எண்கள் உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில்? அதையும் இப்போ பாருங்கள். இதில் இருக்கிறது 5 எண்கள். இந்த 5 எண்களையும் இடம் மாற்றி எழுதி எத்தனை எண்கள் உருவாக்கலாம்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 5, 1 2 3 5 4, 2 1 3 4 5, 3 1 2 4 5, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதலாம். இந்த மாதிரி எத்தனை எண்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இதில் 5 நம்பர் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 5 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் அப்படின்னா அந்த எண்களை பூரா 1லேருந்து வரிசையாக போட்டு பெருக்கணும். 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5. 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6ன்னு வரிசையாக 10 வரைக்கும் போட்டு பெருக்கணும். 50 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4ன்னு 50 வரைக்கும் போட்டு பெருக்கணும். அதை தான் நம்ம ஃபேக்டோரியல் அப்படிங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 5 எண்களை வச்சு எத்தனை எண்கள் உருவாக்க முடியும் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் எண்கள் உருவாக்க முடியும். இப்போ அதோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். 1 × 2 × 3 × 4 × 5. இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 120ன்னு வரும். இந்த 120 எண்களில் எத்தனை பிரைம் நம்பர்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரைம் நம்பருக்கு என்ன விளக்கம் சொன்னோம்? எந்த எண்ணாலையும் வகுப்படாத நம்பர், அதுதான் பிரைம் நம்பர். இந்த 1ஆல் வகுப்படுறது, தன்னைத்தானே வகுத்துக் கொள்ளுதல், அதெல்லாம் விட்டுருங்க. இது ரெண்டும் இல்லாமல் மற்ற ஏதாவது எண்ணால்
இந்த எண்களை வகுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி பார்த்தா கண்டிப்பாக வகுக்க முடியும். காரணம், இந்த இலக்கங்களின் கூடுதல் 15. இலக்கங்களை கூட்டி பாருங்கள். 1 2 3, 3 3 6, 6 4 10, 10 5 15. இப்போ இந்த 15 அப்படிங்கிறது 3 மடங்கு. ஆக இந்த இலக்கங்களை நீங்கள் எங்கே இடம் மாற்றி போட்டாலும் எல்லா எண்களுக்குமான இலக்கங்களின் கூடுதல் 15ன்னு வரும். அப்போ எல்லா எண்களையுமே நாம் 3ஆல் வகுக்க முடியும். ஸோ இதில் பிரைம் நம்பர்ஸே இருக்காது. ஆகவே இந்த கணக்குக்கான பதில் 0. அதாவது இந்த 5 எண்களை பயன்படுத்தி நாம் இவங்க கொடுத்த கண்டிஷனுக்கு உட்பட்டு உருவாக்கக்கூடிய எந்த எண்ணுமே பிரைம் நம்பராக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் மற்ற சில கணக்குகளை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.